அழிவுக்கு ரெடியாக இருங்க. நம்ம கிட்ட எந்த பிளானும் இல்ல. கைவிரித்த நாசா அதிர்ச்சியில் உலகம். ஒரு விண்கல் பூமியை நோக்கி 20 கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்து வந்தால். அதை தடுக்க நமக்கு கிடைக்கிற நேரம் வெறும் சில மாதங்களே என்றால். அதிலும் அதை நிறுத்த எந்த திட்டமும் இன்னும் முழுமையாக தயார் இல்லை என்றால். இந்தக் கேள்விகள் சினிமா கதையல்ல. இது விஞ்ஞானிகள் சொல்வது உண்மையான எச்சரிக்கை. நாசா மற்றும் உலக விண்வெளி ஆய்வு மையங்கள் பூமிக்கு அருகில் வரும் விண்கற்கள். நியர் எர்த் ஆப்ஜெக்ட் பற்றி தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள். 2022இல் நாசா ஒரு பெரிய சோதனை செய்தது. அதன் பெயர் DARD. ஒரு விண்கல்லின் பாதையை மாற்ற முடியுமா என்பதை சோதிக்க ஒரு விண்கலனை நேராக மோத செய்தார்கள். சிறிய அளவிலான பாதை மாற்றம் வெற்றி பெற்றது. ஆனால் அது ஒரு சிறிய விண்கல்லு தான். விஞ்ஞானிகள் சொல்றாங்க, 1 கிலோமீட்டர் அளவுள்ள விண்கல் வந்தால் உலகளாவிய பேரழிவு. அதே 5 கிலோமீட்டரிலிருந்து 10 கிலோமீட்டர் அளவுள்ள விண்கல் வந்தால் மனித இனம் செல்ஃப் ஆபத்து. 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு டைனோசர் அழிந்தது எப்படி? அதற்குக் காரணம் சிக்ளப் விண்கல் தாக்குதல். அந்த அளவிலான தாக்குதல் மீண்டும் நடந்தால் நம்மிடம் முழுமையான பாதுகாப்பு திட்டம் இன்னும் இல்லை. நாசா கைவிரித்தது என்று சிலர் சொன்னார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் 100% பாதுகாப்பு உறுதி தர முடியாது. ஏன்? பெரிய விண்கற்கள் பல இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. கண்டுபிடித்தாலும் நேரம் குறைவாக இருக்கலாம். தொழில்நுட்பம் இன்னும் முழுமை பெறவில்லை. உலக நாடுகள் இப்போது இணைந்து பிளானெட்டரி டிஃபென்ஸ் திட்டங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றன. USA கூட ஹரா மிசைன் மூலம் DARD முடிவுகளை மேலும் ஆய்வு செய்யப் போகிறது. அதாவது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் முழு பாதுகாப்பு இல்லை. பூமி 450 கோடி ஆண்டுகளாக பல பேரழிவுகளை கடந்து வாழ்ந்திருக்கிறது. ஆனால் மனித இனம் வெறும் சில லட்சம் ஆண்டுகள்தான். விண்வெளி அமைதியாகத் தோன்றலாம், ஆனால் அது முழுக்க ஆபத்து நிறைந்தது. ஒரு கேள்வி மட்டும், நாம் உண்மையிலேயே தயாரா? இது சினிமா அல்ல, இது விஞ்ஞானிகள் சொல்வது நிஜம்.